So hey guys, welcome back to the channel Random Tarot Tamil. நீங்க நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல்ல தினமுமே டாரோ ரீடிங் செஷன்ஸ் அவைலபிள். என்னோட ரீடிங் உங்க கூட ரெசனேட் ஆச்சுன்னா for further more detailed personal reading நீங்க காண்டாக்ட் பண்ண வேண்டிய நம்பர் 9841349436. என்னையோட எனர்ஜி, என்னையோட டாபிக் பார்த்துக்கலாம். என்னோட எனர்ஜி இஸ் a very calm energy. ஏன் அப்படின்னா ஆஃப்டர் அ வெரி லாங் கேப், லைக் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டே இருப்பேன் ரெயின் வரா மாதிரியே இருக்கும், ஆனால் ரெயின் வராது. ஜஸ்ட் அப்படி கேமரா ஆன் பண்ணி இன்னைக்கு வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு நினச்ச உடனே அப்படியே ஒரு மழை. ஓகே, மழையை விட நம்மளுக்கு மிக சிறந்த காம்ஃபுல்னஸ் அந்த சவுண்டு நிறைய பேர் பண்ணியிருப்பீங்களான்னு தெரியல. ஐ யூஸ் டு ப்ளே ரெயின் சவுண்டு, அந்த ஹெச்டியில் ரெயின் சவுண்ட் 4K 8K ஹெச்டியில் ரெயின் சவுண்ட் ப்ளே பண்ணி ஐ யூஸ் டு மெடிடேட். ஸோ அதனால் இன்னைக்கு ஏன் மேம் வந்து காமாக இருக்காங்க அப்படின்னா, என்கிட்ட வந்து ஒரு ஹைப்டு எனர்ஜி பார்க்க முடியாது. எவ்வளோக்கு எவ்வளோ இந்த எனக்கு சவுண்ட் கேட்குது, உங்களுக்கு கேட்குதான்னு தெரியல. எவ்வளோக்கு எவ்வளோ அந்த எனர்ஜி எனக்கு ஹைப்பாக இருக்கும், எனக்குள்ள காம்னஸ் வருது. ஸோ அந்த காம் எனர்ஜியோட இன்னைக்கு உண்டான டாபிக் போயிடலாம். பயல் செலெக்ஷன்ஸ் வந்து நான் டிஸ்பிளேல கொடுக்குறேன். பயல் நம்பர் 1 2 3ன்னு சொல்லிட்டு டிஸ்பிளேல கொடுக்குறேன். இன்னைக்கு டாபிக் வந்து இட்ஸ் அ வெரி இன்ட்ரெஸ்டிங் டாபிக். நிறைய பேர் கேள்வி இருக்கிற டாபிக். என்ன கேள்வி தெரியுமா? மேம் நான் ஏஞ்சல் நம்பர் பார்க்குறேன், மேம் நான் சயின்ஸ் பார்க்குறேன், த யூனிவர்ஸ் எனக்கு கனெக்ட் பண்ணுறாங்களா? சரி, ஓகே, ஒரு டைம் நிறைய பேர் இது மூட நம்பிக்கைன்னு சொல்லுவாங்க. ஒரு டைம் 11 பார்த்தா ஓகே, 1000 டைம் பார்த்தா சம்திங் அப்படி இல்லைன்னு நினைக்கணும்னா, அப்படி இல்லைன்னு நினைக்கிறவங்க தான் தட் இஸ் மூட நம்பிக்கை, இல்லைங்களா? ஸோ ஒரு கோட் பார்த்தேன், அதை கன்வே பண்ணால் இட் வில் பி வெரி ரெசனேட்டிங் அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்னன்னா, ஒரு வைஃபை கனெக்ஷன் வந்து கண்ணால் பார்க்க முடியுதா? வைஃபை ஃப்ரீக்குவென்சி சொல்கிறோம், அலை கதிர்கள், அலை வீச்சுகள், அதே தானே இப்போ நம்ம பாடி எமிட் பண்ணுறதும், நம்ம பாடி யூனிவர்ஸோட கனெக்ட் பண்ணுறதும், மெடிடேஷனில் ஃப்ரீக்குவென்சிஸ் அதை தானே நம்ம பேசிகிட்டு இருக்கோம். இதுக்குள்ளே இன்டெப்த்தாக நான் நிறைய இன்னும் ஆராய்ச்சி பண்ணணும், நிறைய இன்னும் படிக்கணும். ஒரு கோட் பார்த்தேன், அந்த கோட்டை உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன், நத்திங் மச். ஸோ அந்த வைஃபையை நம்புகிற மனுஷன் ஒய் நாட் ஸ்பிரிச்சுவாலிட்டியை நம்ப மாட்டேன்றாங்களா? இல்லை சைலண்ட்டாக தே ஆர் டூயிங் இட், அவங்க பண்ணி அவங்க அந்த மேனிஃபெஸ்டேஷன் பண்ணி அவங்க கனெக்ட் பண்ணி யூனிவர்ஸ் கிட்ட அவங்க எல்லாத்தையும் வந்து எடுத்துட்டு நம்ம கிட்ட வந்து பொய்ன்னு சொல்லி மிடில் கிளாஸாகவே வச்சுருக்காங்களான்றது, இது பின்னாடி பாலிட்டிக்ஸ் ஏதாவது இருக்கா, இலுமினாட்டி ஏதாவது இருக்கான்றது we don't know, இல்லைங்களா? ஸோ அவேக்கனிங் நடக்கவே கூடாது யாருக்கும் அப்படின்றது. சரி, ஓகே, இந்த டாபிக்லாம் போயிடலாம். ஏஞ்சல்ஸ் நம்பர் பார்க்குறேன் மேம், ஓகேங்களா? ஏஞ்சல்ஸ் நம்பர் பார்க்குறேன். ஸோ அதில் 3 பைல்ஸாக நான் செப்பரேட் பண்ணுறேன். ஷார்ட் ரீடிங்காக போயிடலாம். ஃபஸ்ட்டு பைல் பார்த்தீங்கன்னா 1111 ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸை எடுத்து 11ல் வச்சிடலாம். 1111 பார்க்குறவங்க ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் போயிருங்க. நீங்கள் பார்க்குற நம்பர் மட்டும்தான் நீங்கள் போகணும். ஸோ ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ்ன்னு மேம் சொன்னாங்களே, அதனால் நான் அதில் போயிடுறேன் அப்படின்றது வேண்டாம். உங்களுக்கு பார்க்குறது தான் உங்கள் மெசேஜ் கன்வே ஆகும். ஸோ செகண்ட், நான் ஏஞ்சல்ஸ் ஒராக்கிள்ஸ் கார்ட்ஸும் நம்ம எடுத்து வச்சுருக்கோம், ஓகேங்களா? ஸோ செகண்ட் பாருங்கள். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2 based 2222 நம்பர்ஸில், அதர் தென் 1ல் நம்பர்ஸில் எல்லாமே டபுள் நம்பர் 4444 4s நிறைய பார்ப்பீங்க நிறைய பேர். ஏன் தெரியுமா? பேசிக்காக பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ் இஸ் ஃபினான்ஷியல் க்ரோத். என்ன சொல்கிறது, ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிகிட்டு இருக்க ஒரு விஷயம் நடந்துடும். ஐ சா 4. என்னோட வாழ்க்கையில் 4 வந்து ஒரு மிகப்பெரிய 4 தாண்டி வரும்போது தான் எனக்கு 11 blessings கிடைச்சிது. அது வந்து புரியுறவங்களுக்கு புரியும், நடக்கிறவங்களுக்கு புரியும். அன்லெஸ் அன்டில் அவங்களுக்கு நடக்கிற வரையும் அது புரியும், ஓகேங்களா? இது ஒரு டாபிக், ஒரு பார்க்குறவங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதாவது நம்பர்ஸ் பார்க்குறவங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். சரி, நெக்ஸ்ட் போவோம். 69 96 21 21 லைக் டபுள் நம்பர்ஸ், 12 12 21 12 இப்படி ட்வின் ஃப்ளேம் கைண்ட் ஆஃப் நம்பர்ஸ், லைக் 45 54 46 64 இந்த மாதிரி பேட்டர்னில் பார்க்குறவங்க யாரெல்லாம் சொல்லுங்க மேம்? இந்த குறிப்பிட்ட இந்த 3 பேட்டர்ன் சொன்னல, இந்த 3 பேட்டர்னில் பார்க்குறவங்களும் இருப்பாங்க. அப்போ இந்த 3 டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸ் உங்களுக்கு 3 டிஃப்ரெண்ட்ஸ்
மெசேஜஸை சொல்கிறாங்க. அது என்ன அப்படின்றத பைல் செலக்ட் பண்ணிட்டீங்க. பைல் செலக்ட் பண்ணவே தேவையில்ல, அப்படியே கன்ஃபியூஷனாக பார்க்க தேவையில்ல. நீங்கள் பார்க்குற நம்பருக்கு இங்கே ஆன்சர், உங்களுக்கும் என்னென்ன நம்பர் பார்க்குறீங்களோ அதுக்குண்டான ஆன்சர். ஸோ போயிடலாம். ஸோ பைல் நம்பர் 1 1111 மட்டும், அதாவது 111 1111 111, இது 1 பேஸ்டு பார்க்குறவங்க மட்டும் அவங்களுக்கு உண்டான ரீடிங். ஸோ ஏஞ்சல்ஸ் கிட்ட கேட்டுடலாம். 1111 பார்க்குறவங்களுக்கு என்ன, வாட் இஸ் த மெசேஜ்? மெசேஜ் என்கிட்ட பர்சனல் ரீடிங் வந்தவங்களுக்கு வந்து மெசேஜ் கன்வே ஆகலை, பிளெஸ்ஸிங்ஸ் கன்வே ஆகலை. அவங்களுக்கு வரப்போகிற மிகப்பெரிய விஷயத்துக்கு வந்து ப்ரிகாஷனாக 1111 பார்க்குறேன், இந்த நம்பர் பார்க்குறேன், ஏன் என்ன அப்படின்னு கேட்டாங்க. அது வந்து உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு பிரேக்கப் சுச்சுவேஷன் வந்து ஒரு ப்ரிகாஷனாக எடுத்து நம்ம சொல்லிட்டோம். சரிங்களா? ஸோ ஃபைல் நம்பர் 1 1111 ப்ளீஸ் ஏஞ்சல்ஸ் ப்ளீஸ். So yes, 1111 பார்க்குறவங்களுக்கு என்ன மெசேஜ் கன்வே பண்ணுறீங்க? இங்கே ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஏஞ்சல்ஸ் மெசேஜே வரல. ஏஞ்சல்ஸோட என்ன தெரியுமா வந்திருக்கு, லைக் டைம் லிமிட் கார்டும் எஸ் ஆர் நோ கார்ட்ஸும் தான் வந்திருக்கு. உங்களுக்கு மெசேஜ் கார்ட்ஸ் வரல. அப்போது இது நடக்குமா எப்போ நடக்கும்? இந்த கேள்வியை, ஒரு விஷயம் நடக்குமா நீங்கள் வந்து ஆறுதலுக்காகவோ கைடன்ஸ்க்காகவோ கேட்கல. மேனிஃபெஸ்டேஷனில் இந்த விஷயம் நடக்குமா நடக்காதா, நடந்தா எப்போ நடக்கும், இந்த மாதிரி கேள்வி 1111 பார்க்குறவங்க வைக்கிறீங்களா அப்படின்றதும் சொல்லுங்க. ஓகேங்களா? ஸோ கைடன்ஸ் வந்து நானே எடுத்துடுறேன். ஏன்னா அவங்க வந்து கைடன்ஸ் கொடுக்க, நீங்கள் கேட்குற கேள்விக்கு தான் அங்கே ஆன்சர். ஸோ கைடன்ஸ் ஐ டுக் ஒன்லி 1 கார்டு. அந்த கார்டும் இதோட ரெசனேட் ஆகுது. ஸோ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்திருக்க கார்டு என்ன தெரியுமா? எஸ், ஆமாம், நடக்குமா 1111 பார்க்கும் போதெல்லாம் நான் என் பர்சனை பற்றி நினைக்கிறேன். நான் வந்து 1111 பார்க்கும் போதெல்லாம் ஸ்பிரிச்சுவாலிட்டியை பற்றி நினைக்கிறேன். நீங்கள் எதை பற்றி நினைக்கும் போது, எதை பற்றி பேசும்போது, எதை பற்றி மேனிஃபெஸ்ட் பண்ணும்போது 1111 இல்லை 1111 பார்க்கும் போதெல்லாம் ப்ரேயர் பண்ணுறீங்க, இந்த ஒரு விஷயத்துக்காக பண்ணுறீங்க அப்படின்னா எஸ், யூ குட் see this. எஸ், ஸோ எஸ். ஆனால் இப்போ அன்லைக்லியாக இருக்குது. அதனால உங்களுக்கு என்ன ஆகுது, நெகட்டிவ் மைண்ட் செட் ஆகுது. நடக்குமா எப்போ நடக்கும் அவ்வளோதான். இதுக்கு மேலே நான் ஃபர்ஸ்ட் பைல் 1 கார்டை எடுக்க தேவையில்லை. எப்போ நடக்குமா எப்போ நடக்கும், a year from now. அது வரையும் அன்லைக்லியாக தானே இருக்குது. ஒரு வருஷம் அப்போ இது நடக்காமல் அந்த விஷயம் போட்டு என்ன பண்ணும், போட்டு புரட்டி எடுக்கும். லைக் தூக்கம் இல்லாமல் ஸ்ட்ரெஸ், அந்த மாதிரி விஷயம் நடக்கும்ல. ஸோ அது வரையும் என்ன பண்ணணும், பாசிட்டிவாக இருக்கணும். ரிமைன் பாசிட்டிவ். ஸோ இந்த கார்டு தான் உங்களுக்கு ரிமைன் பாசிட்டிவ் இஸ் யோர் கார்டு. அது வரையும் நம்ம போட்டு நடக்கல. அப்போ ஒரு வருஷம்னா 365 நாள். அதில் எத்தனை மணி நேரம், அதில் எத்தனை நிமிஷம், எவ்வளோ பொசசிவா, எவ்வளோ வந்து ஹைப்டா நீங்கள் அந்த விஷயம் நடக்குமா அப்படின்னு மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்க. அப்போ ஹவு மச் ஆஃப் நெகட்டிவிட்டி நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்க இல்லைங்களா? ஸோ பாசிட்டிவாக இருங்க. நடக்குமோ நடக்காதான்றதுக்கு இட்ஸ் எ எஸ். அண்ட் எப்போ நடக்கும்ன்றதுக்கு இயர் ஃப்ரம் நவ். அது இல்லாமல் ஏதாவது கைடன்ஸ் நம்மளுக்கு கிடைக்குதான்னு பார்க்கலாம். லுக் அட் திஸ். எஸ்பெஷலி யூனிவர்ஸ் கிட்ட, ஏஞ்சல்ஸ் கிட்ட கேட்கும் பொழுது மூன் இஸ் கனெக்டிங் வித் யூ. மூன் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணலாம். மெயினாக நீங்கள் வந்து இந்த மூன் சர்க்கிளை மேனிஃபெஸ்டேஷன் ஆரம்பிக்கலாம். தட் இஸ் லைக் பௌர்ணமி, அமாவாசையிலேருந்து பௌர்ணமி, இல்லை பௌர்ணமிலேருந்து அமாவாசை, அந்த மாதிரி ஆரம்பிக்கலாம். that is you are in a long term relationship. now your person வந்து இட்ஸ் நாட் ஃபீலிங் இனஃப். அந்த எதுக்கு போகிறாங்க, என்ன போகிறாங்க அப்படின்றது உங்கள் பர்சனுக்கும் தெரியல, உங்களுக்கும் தெரியல. ஸோ அந்த இல்யூஷன் போய் என்ன தெரியுமா வரப்போகுது, இந்த இல்யூஷன்ஸ் எல்லாம் போயிடும். ஃபீமேல் எனர்ஜி இஸ் ஆல்சோ இன் இல்யூஷன், மேஸ்குலின் எனர்ஜி இஸ் ஆல்சோ இன் இல்யூஷன். 2 பேருக்குமே நான் சொல்லுவேன். இட்ஸ் அ ஜென்ரலிஸ்ட் ரீடிங், பட் 2 பேருமே தெரியுறாங்க. மூன் உங்களுக்கு அவ்வளோக்கு பாசிட்டிவ்னஸ், அவ்வளோக்கு யூ டாக் டு மூன் ஆல்சோ. சம்டைம்ஸ் உங்களுக்கு அந்த இல்யூஷன்ஸை டைலமோஸோ கொடுக்குறாங்க. 8 ஆஃப் கப்ஸ், இட்ஸ் அ லாங் டேர்ம் ரிலேஷன்ஷிப். நீங்கள் ஜஸ்ட் ஒரு ஃபிளிங் மாதிரி ஒரு ஷார்ட் டேர்ம் ரிலேஷன்ஷிப்பாக பைல் ஒன் தெரியல. இட்ஸ் அ லாங் டேர்ம் ரிலேஷன்ஷிப். பட் என்ன எஸ் இயர் ஃப்ரம் நவ், அவ்வளோதான் சொல்லியாச்சு, பட்டுன்னு முடிச்சாச்சு. நீ என்னத்துக்கு டேரோ கார்டு எடுக்கிறேன்னு என்ன கேட்குறாங்க. சே கிங் ஆஃப் கப்ஸ்,
அன்பு, பாசம், harmony, a fatherly figure with all positive energy and lovers card. Love with all passion, ஒருத்தருக்கு ஒருத்தர் எந்த ஒளிவு மறைவும் இல்லாம there is a reunion. தெரிஞ்சிடுச்சா? டபுள் ஏன் பார்க்குறோம், என்ன கன்வே பண்ணுறாங்க தெரிஞ்சிடுச்சா? அந்த ஒரு வருஷம் வரையும் என்ன பண்ணணும்? பாசிட்டிவாக இருக்கு. சரி, pile number 2 ரீடிங் போயிடலாமா? Okay, now we are going for pile number 2. So pile number 2 like 2222, 444, 777, 777, whatever the number pair வரலாம் கூடிய நம்பர்ஸ் பார்க்குறவங்க என்ன கன்வே பண்ணுறாங்க. அகேன் எப்போ நடக்கும்ன்றது தான், நடக்குமா நடக்காதா, எப்போ நடக்கும், அதில் இன்னைக்கு என்ன லெசன் கொடுக்குறீங்க, இதுதான் இங்கே விஷயம். ஒரு பெரிய தாற்பயம் ஒளிஞ்சிருக்கு, ஒரு பெரிய 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 தாற்பயம் ஒளிஞ்சிருக்கு. அதை நீங்கள் புரிஞ்சிக்கிற வரையும் இந்த சைக்கிள் பிரேக்கேஜு, அப்புறம் இந்த மேனிஃபெஸ்டேஷனில் பிளாக்கேஜு, இது எல்லாமே ஒரு சிம்பிளான விஷயத்தில் முடிக்கலாம். எமோஷன்ஸ்குள்ளே போகும்போது நம்ம எல்லாத்தையும் காம்ப்ளிகேட் பண்ணிக்கிறோம். சரி, ஓகே, பர்சனல் ரீடிங் வரும்போது எல்லாத்தையும் எல்லாம் தெளிவாக நம்ம எடுத்து சொல்லுவோம், கிளியராக நீங்கள் போவீங்க. எஸ், என்னோட ரீடிங் உங்க கூட ரெஸ்னேட் ஆச்சுன்னா பர்சனல் ரீடிங் வரலாம். ஓகேங்களா? ஸோ பைல் நம்பர் 2, பைல் நம்பர் 2க்கு என்ன சொல்கிறாங்க ஏஞ்சல்ஸ்? யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸ் என்ன சொல்கிறாங்க? why this universe is showing 1122 பார்க்குறவங்க இந்த பைலுக்கு வராதீங்க. எனக்கு ஓகே. ஸோ ஃபினான்ஷியலி நான் தான் சொன்னல, இந்த 444 and 7, this 4 and 7 number financial abundance. அதாவது உழைப்பு நிறைய போடுறவங்களுக்கு, எஸ்பெஷலி நான் என்னதான் ரொம்ப ரெசனேட் பண்ணிப்பேன், உழைப்பு ரொம்ப போடுறவங்க, பட் நம்மளுக்கு திரும்ப பேக் வரவே வராது. நம்ம சைட்லேருந்து உழைப்பு போடுவோம், மணி போடுவோம், எனர்ஜி போடுவோம், எல்லாரையும் விட பெஸ்ட்டாக வேலை செய்வோம், பட் நம்மளுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வரவே வராது, கிடைக்கவே கிடைக்காது. இல்லை என்ன வந்திருக்கு? நோ வந்திருக்கு. உடனே சேட் ஆகிடாதீங்க. நாட் த ரைட் டைம். இப்போ இட்ஸ் நாட் த ரைட் டைம். ஒர்க் ஹார்ட். இது எதுவுமே வேஸ்ட் ஆக போகிறது கிடையாது. இப்போ நம்மளுக்கு ஒரு விஷயம் கிடைக்கல அப்படின்னும்போது அதுக்காக இன்னும் உழைப்போம். என்ன ஆகும்? எக்ஸ்பீரியன்ஸ் அதிகமாகும், நாலேஜ் அதிகமாகும். எதுவும் வீணாக போகிறதில்ல, எதுவுமே வேஸ்ட் ஆக போகிறதில்ல, இல்லைங்களா? ஸோ யூ ஹாவ் டு கீப் ஆன் டேக் ஆக்ஷன். ஓகே, இப்போ நல்ல நேரம் இல்லையா இதை ஆரம்பிக்கிறதுக்கு? இதை பண்ணுவீங்க, ஐ நோ. பர்ஃபெக்ட் டைம் வரட்டும். பர்ஃபெக்ட் டைம் வரட்டும். எப்போ வரும்? வித்தின் நெக்ஸ்ட் ஃபியூ மந்த்ஸில் வரும். பைல் நம்பர் 2 யாரெல்லாம் 444, 777, 222 ஜாதகத்தில் பணம் ரீதியே நம்ம அங்கே தான் பார்ப்போம், 2ஆம் இடத்துல தான் பார்ப்போம். 222 இதெல்லாம் பார்க்குறவங்க உங்களுக்கு பர்ஃபெக்ட் டைமுக்காக வெயிட் பண்ணாதீங்க. இட்ஸ் நாட் த ரைட் டைம் வந்திருக்கு. நிறைய பேர் பிகினர்ஸ் குழம்புவீங்க, டேரோ ரீடர்ஸ்க்கு சொல்கிறேன், பிகினர்ஸ் குழம்புவீங்க. நாட் த ரைட் டைம் வந்திருக்கு, பர்ஃபெக்ட் டைமிங் வந்திருக்கு, அப்போ நம்ம மேலே ஏதாவது தப்பு இருக்கா அப்படின்னு நினைப்பீங்க. நோ. ஓகேங்களா? கிளியராக ஒரு மெடிடேஷனை முடிச்சுட்டு ஒரு ரீடிங் எடுங்க, உங்களுக்கு எவ்வளோ கிளியராக வருதுன்னு பாருங்கள். பிகினர்ஸ் டேரோ ரீடருக்கு இது ஒரு டிப்பு. ஓகேங்களா? டேக் ஆக்ஷன் கொடுத்தாங்க. நாட் த ரைட் டைம், ஓகே, பட் நாட் த ரைட் டைம்னு வீட்லேயே உட்காந்துருந்தா யார் பில்ஸ் கட்டுவா, யார் ப்ரொவிஷன்ஸ் யார் வாங்குவா, இல்லைங்களா? ஸோ நேரம் நல்லா இருக்கோ நல்லா இல்லையோ வேலைக்கு எழுந்து போய் தான் ஆகணும், அதை செஞ்சு தான் ஆகணும். அப்போ என்ன ஆகும்? உங்களுக்கு செய்ய 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 எதுவுமே வேஸ்ட் ஆகாது. இந்த நியர் ஃபியூச்சர் ஆப்பர்ச்சுனிட்டி, அதாவது கூரையை பிச்சுட்டு கொடுக்கவா போகுது தெய்வம் அப்படின்னு கேட்டிருப்பீங்க. நம்ம இவ்வளோ கஷ்டத்தில் இருக்கோம், இந்த கூரையை பிச்சுட்டு கொடுக்க போகுது. ஆனால் டெய்லி எழுந்து போகிறோம் வரோம், செலவுக்கும் பில்ஸ் கட்டுறதுக்கும் கரெக்டாக இருக்கு, இல்லைங்களா? ஸோ
இதில் இன்னும் எக்ஸ்ட்ரா எனி பர்சனல் திங் இன்வால்வ் ஆகியிருக்கா அப்படின்றத நான் பார்க்குறேன். இல்லை ஒன்லி ப்ரொஃபஷன் இன்வால்வ் ஆகியிருக்கா அப்படின்றதும் நம்ம பார்ப்போம். சரிங்களா? ஸோ பைல் நம்பர் 2க்கு அதாவது 333 444 பார்க்குறவங்களுக்கு ஏஞ்சல்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்றத பார்க்குறோம். ஸோ ஒய் ஏன் லேட் ஆகுது, இட்ஸ் நாட் த ரைட் டைம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் லேட் ஆகுது அப்படின்னும் பொழுது, நாட் த ரைட் டைம் தெரியுதா? எவ்வளோ நெகட்டிவ் தாட்ஸ். நீங்கள் சிங்கிள் மதராக ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணுறது கூட ட்ரை பண்ணலாம். லைக் மேக்கப் ஆர்டிஸ்டாக போக ட்ரை பண்ணலாம், இல்லை நான் டேரோ ரீடராகவே ஆயிடுறேன் அப்படின்னு ட்ரை பண்ணலாம். அண்ட் உங்களுக்கு பியூட்டி பார்லர் வச்சுருக்கலாம். வாட் எவர், யூ ஆர் நாட் கெட்டிங் எனஃப் கிளைண்ட்ஸ் இருக்கலாம். ஓகேங்களா? ஹவு டு ரன் த ஃபேமிலி ஈவன் தோ ஃபினான்ஷியலி ஸ்டேபிள், பட் அந்த ஃபினான்ஸை பற்றின திங்கிங் இருந்துக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? நாட் த ரைட் டைம். 9 of Wands விட வேற யார் சொல்லுவா சொல்லுங்க? ஸோ ஆனால் ரைட் டைம்காக வெயிட் பண்ணாதீங்க, ஆக்ஷன்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க, ஓஞ்சு வீட்டில் உட்காராதீங்க. ஓகேங்களா? சில பேர் வந்து இவங்களை காட்டுறதுக்கு கூட நீங்கள் இந்த நம்பர்ஸை பார்க்கலாம். லைக் ஆப்பர்ச்சுனிட்டி வரும், நீ வெயிட் பண்ணு, இப்போ இதை செய்யாத, அப்புறம் செஞ்சுக்கலாம். அதாவது உங்களுக்கு ஒரு விஷயத்த ஆரம்பிக்கணும், செய்யணும், வேலை செய்யணும் அப்படின்னு இருக்கும்பொழுது இப்போ வேலை செய்யாத, ஆடி விட்டு ஆணி போனால் டாப்பாக வருவேன், அப்போ ஆடி மாதம் முடிட்டோம், ஆணி மாதம் அப்படி ஆரம்பின்னு சொன்னாங்கன்னா தே ஆர் மேனிப்புலேட்டிங் யூ. ஓகேங்களா? ஸோ டேக் ஆக்ஷன் இப்போவே. அது உங்களுக்கு பின்னாடி ஃப்ரூட்ஃபுல்லான ரிசல்ட்டை கொடுக்கும். லைக் க்ளோரியஸான, இதை பார்த்தீங்களா? திஸ் கார்ட் இதை தான் கொடுக்கும் உங்களுக்கு. எனக்கு தெரிஞ்சு எஸ், இதில் வந்து எனக்கு எஸ், யூ ஹாவ் லாட்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் டு ஷேர் யுவர் எமோஷன்ஸ். அந்த ஃப்ரெண்ட்ஸே வந்து உங்களுக்கு வந்து நெகட்டிவிட்டியும் சேர்த்து கொடுக்குறாங்க. இவன் மட்டும் எப்படி, நம்மலாம் ஹஸ்பண்ட் கூட இருந்துக்கிட்டே நம்ம வந்து அவங்க கையை பார்த்துட்ருக்கோம், சிங்கிள் மதராக இருந்துட்டு இவ எப்படி சம்பாதிக்கிறா, இது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சிங்கிள் பேரண்டாக இருக்கிற நிறைய பேருக்கு இது ரெசனேட்டா, எதர் மேஸ்குலின் ஆர் ஃபெமினின். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு பிஸ்னஸில் மெயினாக வந்து இந்த ஒர்க்கை முடிச்சுட்டு ஈவினிங் போயிட்டு உட்காருவாங்க. மேஸ்குலின் எனர்ஜி ஒரு இடத்துல உட்காந்து ஒரு கூல்ட்ரிங்கை வாங்கி குடிச்சு ஒரு கான்வர்சேஷனில் ஈடுபடுவாங்க. ஒரு பிரயோஜனமும் இல்லாத ஒரு கான்வர்சேஷன். அந்த கான்வர்சேஷனில் உங்களுக்கு இந்த மாதிரியான மேனிப்புலேஷன் நடக்கப்படுது. அப்போ ஒய்ஃப் சொல்லுவாங்க, உங்களுக்கு ஒய்ஃப் கூட இருந்தீங்கன்னா ஒய்ஃப் சொல்லுவாங்க லைக் இல்லைப்பா இது வந்து நம்ம இப்பயே ஆரம்பிக்கலாம், பட் யூ won't பிலீவ் தட் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட தான் கேட்பீங்க. நோ, ஆரம்பிங்க. டூ ஒர்க், டூ ஹார்ட் ஒர்க். கண்டிப்பாக உங்களுக்கு ஃப்ரூட்ஃபுல்லான ரிசல்ட் இன் தி நியர் ஃபியூச்சர், ஃபியூ மந்த்ஸ்லேயே ஸ்டார்ட் ஆகிடும். இந்த நியர் ஃபியூச்சர் அதுக்குண்டான ரிசல்ட் உங்களுக்கு வந்துடும். சரி, பைல் நம்பர் 3 ரீடிங் போயிடலாம். லைக் ட்வின் ஃப்ளேம் நம்பர்ஸ், ட்வின்னாக பார்க்குறாங்க. 12 லைக் 23 இருக்கலாம், இல்லை 23 கூட இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி பார்க்குற உங்களுக்கு உண்டான ரீடிங். வாட் இஸ் த மெசேஜ்? வை யூ ஆர் சீயிங் தட் நம்பர்ஸ்? நம்ம ஏன் பிரபஞ்சம் நம்மளுக்கு காட்டுறாங்க, ஏன் ஏஞ்சல்ஸ் நம்மளுக்கு காட்டுறாங்க? கேள்விகளுக்கு உண்டான பதில் கிடைக்கும்ன்ற நம்பிக்கையோட பைல் நம்பர் 3க்கு உண்டான மெசேஜஸ். வை தே ஆர் சீயிங் மேம் கொடுக்குற ரியாக்ஷன்லேயே என்ன கார்டு வந்திருக்காங்க, எனக்கு ஒரே கியூரியாசிட்டி. சரி, என்ன சொல்றாங்க பைல் நம்பர் 3? என்ன மேம் சைலண்ட் ஆயிட்டீங்க, ஏதாவது நெகட்டிவா வந்திருக்கா? ஓகே, ட்வின் ஃப்ளேம்னாலே பிரச்சனை தானே. Why they are saying? Blue message. So I think நீங்கள் ஏஞ்சல்ஸ் நம்பர், அந்த ட்வின் ஃப்ளேம் நம்பர்ஸாக இருக்கட்டும், ட்வின் ஃப்ளேம் இல்லாதவங்க கூட இந்த நம்பர் இருக்கீங்க இல்லைங்களா, இது வந்து கொஞ்சம் ஸ்பிரிச்சுவாலிட்டியோட கனெக்ட் ஆன நம்பராக இருக்கு. மேபி நீங்கள் ஒரு
மோர் ஸ்பிரிச்சுவல் பர்சனாக இருக்கலாம், இல்லை யூ ஆர் அ டேரோ ரீடராக இருக்கலாம், இல்லை பிராணிக் ஹீலராக இருக்கலாம், இல்லைனா வாட் இஸ் தட், ரேக்கி, அஸ்ட்ராலஜி. வித்தின் நெக்ஸ்ட் ஃபியூ வீக்ஸில் நீங்கள் கேட்குற ஏதோ ஒரு விஷயம் வந்து நடக்காமல் போகுது. ஓகேங்களா? அந்த நடக்காமல் போகிறத ப்ரிகாஷனாக சொல்கிறதுக்கு தான் இந்த நம்பர் பார்க்குறாங்க. அதாவது இந்த நம்பர் நீங்கள் பார்க்குறீங்க, இது வந்து இட்ஸ் யுவர் ப்ரிகாஷன், டிஸப்பாயிண்ட் ஆக வேண்டாம் அப்படின்றதுக்கு. அண்ட் ஆல்சோ நம்பர் பார்க்கறது மட்டும் கிடையாது, யூ ஷுட் ஆஸ்க் யுவர் ஏஞ்சல்ஸ் and listen to your intuition. பார்க்கறது மட்டும் பத்தாது, நான் பார்க்குறேன்னா என்ன சொல்ல வரீங்க என்கிட்ட வந்து கேளு. லைக் நீங்கள் ஒரு டேரோ ரீடர் கிட்ட தான் போய் கேட்கணும், ஒரு அஸ்ட்ராலஜர் கிட்ட தான் போய் கேட்கணும் அப்படின்னு கிடையாது, என்கிட்ட தான் வந்து கேட்கணும்னு கிடையாது, ஏஞ்சல்ஸ் கிட்டேயே கேளுங்க. இப்போ நீங்க கேட்டீங்க, அதுக்கு உண்டான பதில் நீங்க பாக்குறீங்க. இன்னும் இதுவே என்ன சொல்றாங்கன்னா, இதை விட இன்னும் ஆழமாக யூ ஷுட் கனெக்ட் ஸ்பிரிச்சுவல் பீப்புளுக்கு. எக்ஸாக்டா நான் சொல்லுவேன், ட்வின் ஃப்ளேம்ல அவேக்கனிங் நடந்தும் நடக்காமையும் தேர்ட் பார்ட்டியோட இருக்கக்கூடிய டு ஆல் தி ட்வின் ஃப்ளேம்ஸ் அண்ட் ட்வின் ஃப்ளேம் இல்லாம இந்த ஏஞ்சல் நம்பர் பார்க்கக்கூடிய பர்சன்ஸ்க்கு லிசன் டு யுவர் இன்ட்யூஷன். அவங்க கிட்ட கேட்டு கேட்டு கேட்க 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 உங்க இன்ட்யூஷன் வாயிலாகவே யூ வில் ரிசீவ் சம். இந்த பர்சன் நம்பலாமா, இந்த பர்சன் நம்ப வேணாமா, இது தேர்ட் பார்ட்டி இருக்காங்களா இல்லையா, வாட் இஸ் கோன் ஹேப்பன், வாட் இஸ் நெக்ஸ்ட் கோன் ஹேப்பன், எப்போ பாஸ் பண்ணணும், எப்போ மூவ் ஃபார்வர்ட் பண்ணணும், எல்லா இன்ட்யூஷனும் கிளாரிட்டியாக உங்களுக்கு வரும். கிளாரிட்டியாக வரலைன்னும் போது யூ ஷுட் மெடிடேட். ரெக்கவரி கண்டிப்பாக தேவைப்படுது. அந்த ரெக்கவரி தேவைப்படுறதுக்கு இந்த யூனிவர்ஸ் மேலே உங்களுக்கு உங்களோட மேனிஃபெஸ்டேஷன் மேலே நம்பிக்கை தேவைப்படுது. இட்ஸ் அ வெரி பிக் மெசேஜ் இஸ் கன்வேயிங் டு பீப்புள் ஹூ ஆர் சீயிங் அந்த டபுள் நம்பர்ஸ், ட்வின் நம்பர்ஸ் பார்க்குறவங்க. உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு விஷயத்த நோ சொல்லியிருக்காங்க ஏஞ்சல்ஸ். நீங்கள் ரொம்ப மேனிஃபெஸ்ட் பண்ணி கேட்குறீங்க, இருந்தாலும் அந்த விஷயம் இன்னும் நடக்கலை, ஃபியூச்சர்லையாவது நடக்குமா அப்படின்னு கேட்கும்பொழுது ஃபியூச்சர்லேயும் அது வந்து வாய்ப்பு இல்லை. நீ வந்து அதுலேருந்து ரெக்கவர் ஆகி வெளியில் வரணும். நீங்கள் ஒரு விஷயத்துலேருந்து மூவ் ஆன் ஆக ட்ரை பண்ணணும். புது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரப்போகுது, அதுக்குண்டான ஆக்ஷன்ஸை டேக் ஆன் பண்ணணும். ஒரே இடத்துல உட்கார வேண்டாம். ஸ்பிரிச்சுவலி அவேக்கனிங் பீப்புள், ஆஸ்க் யுவர் ஏஞ்சல்ஸ், லிசன் டு யுவர் இன்ட்யூஷன், ட்ரஸ்ட் இஸ் வாட் வெரி மச் இம்பார்ட்டன்ட். பைல் நம்பர் 3 உங்களுக்கு. இது இல்லாமல் டேரோ கார்ட்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்றத பார்க்கலாம். ஸோ பைல் நம்பர் 3 ட்வின் நம்பர்ஸ் பார்க்குறவங்களுக்கு லைக் 12, 32, 23. What is the message? Are 3 cards set ஆகலறாங்க. Okay, you are a very soft-hearted female energy. Masculine energy வந்து it's a very strong and adamant, like dominating masculine energy எனக்கு தெரியுறாங்க. ஓகேங்களா? somehow you are getting manipulated. எப்படின்னா வந்து ஓகேனோ சொல்லலை, நோனோ சொல்லலை, இந்த ரிலேஷன்ஷிப் ஜவு மாதிரி இழுத்துன்னு இருக்கு, அப்படியே ஒரு சர்க்கிள், ஒரு சுழற்சி மாதிரி போய்கிட்டு இருக்கு. உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி யூ ஆர் நாட் கெட்டிங். டூ மச் ஆஃப் ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க, உங்களால் வந்து சூஸ் பண்ண முடியல. இதுவா, இது சூஸ் பண்ணால் கரெக்டாக வருமா, அதை சூஸ் பண்ணால் கரெக்டாக வருமா. ஈவன் ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிளும் தெரியுது, ரிலேஷன்ஷிப்பில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரகிளும் தெரியுது. யூ ஆர் வெயிட்டிங் ஃபார் சம்திங். ஓகேங்களா? எஸ், லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் மணி கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் கிடைக்கலனாலும் உங்களுக்கு ஒரு ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் மணி கிடைக்கும். மணியே கிடைக்காது, நீ கஷ்டத்தில் போயிடுவ, அப்படி கிடையாது அந்த நோ. எனக்கு ஒரு 10 லட்சம் கிடைக்குமா அப்படின்னு நீங்கள் கேட்டீங்க, அதுக்குண்டான டெப்ஸ் இருக்குது, எனக்கு கடன் இருக்குது அப்படின்னா யூ வில் கெட் 1 lakh. அதுக்கப்புறம் யூ ஹாவ் டு மெடிடேட், அதுக்கப்புறம் யூ ஹாவ் டு மேனிஃபெஸ்ட், அதுக்கப்புறம் யூ ஹாவ் டு ட்ரை, கீப் ஆன் ட்ரையிங், டேக் ஆக்ஷன் இருக்குல்ல, கீப் ஆன் ட்ரையிங். ஆப்பர்ச்சுனிட்டி வரும், அந்த மணி உங்களுக்கு ரிசீவ் ஆகக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும். இப்போ மேனிஃபெஸ்ட் பண்ணி கேட்குறீங்களா, தட் இஸ் நோ. ஓகேங்களா? ஸோ கிளியர் கட்டாக தெரிஞ்சிச்சா? பாசிட்டிவ். நாட் ஒன்லி தட், உங்களுக்கு வந்திருக்க கார்டு வந்து பார்த்தீங்கன்னா ஏஸ் ஆஃப் கப்ஸ். ஆப்பர்ச்சுனிட்டி எதில் மட்டும் கிடையாது. Opportunity not only in financial freedom but also the reunion of soulmate connection. 2 of cups is soulmate or twin flame. ரொம்ப
ஹெக்டிக்காக போயிட்டுருக்கு. இட்ஸ் லைக் கார்மிக். எனக்கு வந்து என்னோட ரிலேஷன்ஷிப் வந்து இட்ஸ் லைக் கார்மிக் மாதிரி தெரியுது. ஆனால் நீங்கள் ரிசீவ் பண்ண கார்டு என்னது? ஏஸ் ஆஃப் கப்ஸ், பிளஸ்ஸிங்ஸ் ஃப்ரம் தி யூனிவர்ஸ் அண்ட் 2 ஆஃப் கப்ஸ். ஸோ தட் இஸ் சோல்மேட் கனெக்ஷன். ரீயூனியன் இஸ் தேர், பட் நாட் இந்த ஒரு வாரத்தில் கேட்டிங்கன்னா இப்போ பிரேக்கப் சுச்சுவேஷன் போயிட்டுருக்கலாம், இப்போ நோ கான்டாக்ட் சுச்சுவேஷனில் போயிட்டுருக்கலாம். ஸோ இந்த ஒரு வாரத்தில் இப்போ நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தட் இஸ் நோ. இந்த நியர் ஃபியூச்சர் நம்மளுக்கு தெரிஞ்சது, அந்த கார்டை எடுத்தோம். இந்த நியர் ஃபியூச்சர் எஸ், எனக்கு அந்த கார்டு தெரியுதுன்னு எடுக்கும் போது வந்த ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கார்டை இந்த நியர் ஃபியூச்சர் அந்த எடுத்தது. ஸோ ஃபினான்ஷியல் ஃப்ரீடம்க்கு எதிர்பார்த்த அமௌண்ட் வராது கம்மிங் வீக்கில், பட் அமௌண்ட் வில் கம். லைக் எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இதை பார்த்தே நீங்கள் நிறைய டேரோட்ஸோட 10 ஆஃப் காயின்ஸ் கிடைக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 10 ஆஃப் காயின்ஸ் கிடைக்குமான்னு பார்த்தீங்கன்னா பேஜ் ஆஃப் காயின்ஸ் கிடைக்கும். ட்ரமாண்டஸ் அமௌண்ட், அதுதான் நான் முன்னாடியே சொன்னேன். ஸோ கார்ட் சொல்கிறது தான் நம்ம சொல்லுவோம். ஸோ ட்வின் ஃப்ளேம் ரீயூனியன் இஸ் தேர், சோல்மேட் ரீயூனியன் இஸ் தேர். ஸோ ரீயூனியனுக்காக பார்க்குறீங்க. பட் இப்போ நடக்கிறது இட்ஸ் அ ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பீரியட். இப்போ பிரேக்கப்பில் தான் இருப்பீங்க. ஸோ நோ வரிஸ், இன் த நியர் ஃபியூச்சர் தெர் இஸ் அ ரீயூனியன். ஸோ ஹோப் இந்த ரீடிங் உங்களுக்கு ரெசனேட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நோ டவுட்ஸ், உங்களுக்கு ஒரு கிளியர் கட்டான ஆன்சர்ஸ் என்னால் முடிஞ்ச அளவு என்னோட இன்ட்யூஷன் அண்ட் என்னோட எக்ஸ்பீரியன்ஸை வச்சு நம்ம எடுத்தாச்சு. ஸோ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். ஸோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரெசனேட் ஆகுது அப்படின்னும் பொழுது பர்சனல் ரீடிங் எடுத்துக்கோங்க. ஸோ என்னோட கான்டாக்ட் நம்பர், வாட்ஸ்அப் நம்பர் இஸ் 9841349436. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். பாய்.